என்ன அப்படின்னா, சென்னையில தூய்மை பணிகளை வந்து 15 மண்டலங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல வந்து 10 மண்டலங்கள கடந்த அதிமுக ஆட்சியில, அதாவது 2020 அந்த ஆண்டுல வந்து ராம்கி அப்படிங்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கும், உர்பேசர் சுமத் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டையும் ஒப்படைச்சாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச திமுக இதுக்காக பல அறிக்கைகளையும் விட்டிருக்காங்க. அந்த திமுக வந்து இப்போ ஆளும் கட்சியா இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 5 மண்டலம் இருக்குல்ல, அதுல ஒரு 2 மண்டலத்தை வந்து அதே ராம்கி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. மிச்சம் இருக்க 3 மண்டலத்தையுமே நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதாவது அரசு கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு 23,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைச்சது. ஆனா இப்போ இந்த தனியாருக்கு போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு வெறும் 16,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியும், இதுல வந்து எங்களுக்கு வேலை நிரந்தரம் இருக்கா அப்படிங்கறதும் சந்தேகமா இருக்கு. சோ எங்களுக்கு இந்த வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கைகளையும் முன் வச்சுதான் தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை முன்னாடி இப்போ கடந்த ஒரு 12 நாட்களாக, அதாவது ஆகஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போராட்டத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ஆனா ஆளும் கட்சியில இருந்து எந்த ஒரு ஆதரவுமே இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும்.